ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித திருமுழுக்கு யோவானினுடைய பாடுகளையும் அவருடைய விண்ணக பிறப்பு நாளையும் கொண்டாடுகின்ற நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே உண்மையை பேசியதற்காகவும் நீதியை நிலைநாட்டியதற்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரு மாபெரும் புனித திருமுழுக்கு யோவான். அதிகாரம், பயம், மனித பார்வை இவற்றை எல்லாவற்றையும் விட ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கின்றனா, ஆண்டவரிடத்திலே அவர் கொடுத்த பணியை நான் நிறைவாக செய்கின்றனா என்று ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்த ஒரு புனிதராக புனித திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். இந்த திருப்பலியிலே நாமும் உண்மைக்கு சாட்சி பகிர, நீதியை நிலைநாட்ட, எங்கெல்லாம் அநியாயம் தலை தொங்குகிறதோ, எங்கெல்லாம் அநியாயம் தலை ஓங்குகிறதோ அங்கெல்லாம் துணிவுடன் போராட, ஆற்றலுடன் செயல்பட இறைவன் நமக்கு ஆற்றலையும் வல்லமையும் தர வேண்டி இத்திருப்பலியை ஜெபிப்போம். தொடர்ந்து இத்திருப்பலியிலே உன்னுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும், குறிப்பாக துணிவுடன் உண்மைக்காக போராடவும் நீதிக்காக செயல்படவும் நம்மை மாற்றிக்கொள்ள தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளை பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிப்பவராக இருக்க திருவுளமானி. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 17 முதல் 29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரன் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தான் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழ செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானின் பாடுகளின் நினைவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே உண்மைக்காக உயிரை கொடுத்த ஒரு துணிச்சலான நாள் என்று கூட சொல்லலாம். நீதிக்காக தலையே இழந்தாலும் ஒருபோதும் தலை குனிய மாட்டேன் என்று ஒரு வீர வாழ்க்கை வாழ்ந்த புனித திருமுழுக்கு யோவானினுடைய விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்க்கையை நாம் தியானித்தோம் என்றால், ஏரோது அரசன் அதிகாரம் மிக்க ஒரு அரசன். அவன்கிட்ட எல்லாம் இருந்தது. அவன்கிட்ட அதிகாரம் இருந்தது, பணம் இருந்தது, பதவி இருந்தது, எல்லாம் கொண்ட ஒரு அரசனாக ஏரோது அரசன் விளங்கினான். ஆனால் ஏரோது அரசனிடம் உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய, உண்மைக்கு சாட்சியாக வாழக்கூடிய அந்த துணிவு இல்லை. ஆனால் யோவான் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவர்கிட்ட அரண்மனை இல்லை, படைபலம் இல்லை,
செல்வம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் உண்மையை துணிவுடன் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது புனித திருமுழுக்கு யோவானிடம். அதைத்தான் மார்க் அதிகாரம் 6 இறை வார்த்தை 20 நாம் வாசிக்கின்றோம். யோவான் நேர்மையும் தூய்மையும் கொண்டிருந்ததால் ஏரோது அரசன் புனித திருமுழுக்கு யோவானை கண்டு அஞ்சி நடுங்கினான் என்று மார்க் அதிகாரம் 6 இறை வார்த்தை 20 நாம் வாசிக்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உண்மையான பெருமை என்பது அதிகாரத்தில் அல்ல, மாறாக நம்முடைய நேர்மையில் இருக்கிறது என்பதை இன்றைய நாளின் நாயகர் புனித திருமுழுக்கு யோவான் நமக்கு எடுத்து கூறுகின்றார். இன்றைய தினத்திலே 2 முக்கியமான கருத்துக்களை பற்றி தியானிக்க உங்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். ஒன்று உண்மையை பேசுவது, மற்றொன்று நேர்மையாக வாழ்வது. இந்த 2ஐயும் கடைபிடித்த நபர் தான் புனித திருமுழுக்கு யோவான். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உண்மையை எடுத்துரைப்பதும், நீதியை எடுத்துரைப்பதும், உண்மைக்கு சாட்சியாக வாழ்வது என்று உண்மையும் நேர்மையும் மட்டுமே வாழ்ந்த ஒரு மாபெரும் புனிதராக புனித திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். முதலாவதாக உண்மையை பேசுவது. நம்ம எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையை பேசுகிறோம்? சின்ன விஷயம் பண்ணால் கூட அதில் பல பொய்கள், சின்ன பொய் தானே, இது என்ன பண்ணிட போகுது என்று நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் பல பொய்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் பாருங்கள், திருமுழுக்கு யோவான் அவன் ஏரோது ஒரு அரசன். நான் ஏரோது அரசனை நான் ஏதாவது சொன்னால் அவனை என்ன ஏதாவது செய்யக்கூடிய அளவிற்கு அவன்கிட்ட படைபலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. எல்லாம் தெரிஞ்சும் அவன்கிட்ட போய் தைரியமாக துணிவோடு நீ செய்கிறது தவறு, நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவு, ஆற்றல் நீ திருமுழுக்கு யோவானிடம் இருந்தது. சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லையும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலோடு இருக்கிறோமா? யாராவது தவறு செய்யும் பொழுது நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய துணிவு நம்மள்கிட்ட இருக்கா? இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் ஒவ்வொரு முறை பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த இடத்துல எதுவுமே அறியாத நபர்களைப் போல நம்ம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றோம். ஒரு அநியாயம், அக்கிரமம் நடக்கும் பொழுது அதை தட்டி கேட்கின்ற ஒரு துணிச்சல் நம்மள்கிட்ட இருக்கா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய முதல் அழைப்பாக புனித திருமுழுக்கு யோவான் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எங்கெல்லாம் தவறு நடைபெறுகின்றதோ, எங்கெல்லாம் அக்கிரமங்கள் நடைபெறுவதோ, எங்கெல்லாம் மனிதர்களுக்கு எதிராக சூழ்ச்சி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய குரல் ஓங்க வேண்டும், அங்கெல்லாம் நம்முடைய குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதியாக திருமுழுக்கு யோவான் உண்மையை எடுத்துரைக்க வேண்டும், உண்மைக்கு சாட்சி பகர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். இரண்டாவதாக நேர்மையாக வாழ்வது. லூக்கா அதிகாரம் 1 இறை வார்த்தை 74-75 நாம் வாசிக்கின்றோம். செக்கரியா தன்னுடைய பாடலில் தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் என்று. நேர்மையோடும் தூய்மையோடும் அவர் திருமுன் பணி செய்யும். இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொய்யாக வாழ்பவன் எப்பொழுதுமே பயந்துக்கிட்டே தான் சாகணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பொய்யை பிடிச்சிக்கிட்டோம்னா, பொய்யை முன்னிலைப்படுத்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மாட்டிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் நம்முடைய மனசில் இருந்துக்கிட்டே தான். அதுதான் இன்றைய புனித திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் தன்னுடைய மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் கடவுள் அவரை எந்த ஒரு கருவியாக எதற்காக பயன்படுத்த நினைத்தாரோ அந்த பணியை தெளிவாக முடித்த ஒரு பெருமை திருமுழுக்கு யோவானை சாரும். அப்படிப்பட்ட ஒரு புனிதர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நேர்மையோடும் தூய்மையோடும் வாழ்ந்த ஒரு புனிதராக இருக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லை பல நேரங்களில் நம்ம யாரெல்லாம் பணபலம் படித்தவங்களோ, யாரெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்களோ, ஏற்ற மாதிரி இருக்கிறாங்களோ, சொல்லுவாங்களே சால்ரா பேசுகிறாங்க, சால்ரா போடுறாங்க, அது மாதிரி பல நேரங்களில் நம்ம என்னதான் மற்றவங்க தப்பு செஞ்சாலும் நம்மளுடைய நேர்மையை விற்று கொடுக்கின்ற, நம்ம நேர்மையை புறக்கணிக்கின்ற மனிதர்களாக பல நேரங்களில் நம்மளுடைய நேர்மையை விட்டுவிட்டு மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ்கின்றோம்.
அதைத்தான் இன்றைய நாளிலே புனித திருமுழுக்கு யோவான் கடுமையாக சாடுகிறார். எல்லா நேரத்திலும் நேர்மையோடு வாழ வேண்டும், உண்மையோடு வாழ வேண்டும் என்று உரக்க கூறுகின்ற ஒரு நபராக புனித திருமுழுக்கு யோவான் இருக்கின்றார். வாழ்க்கையில் எதை வேணால் இழக்கலாம், ஆனால் உண்மையும் நேர்மையும் இழக்கக்கூடாது என்பது புனித திருமுழுக்கு யோவான் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. பாருங்கள், திருமுழுக்கு யோவான் சிறையில் இருக்கிறார். இங்கே சிறையில் இருக்கிறார், ஆனால் ஒரு பயம் இல்லை, ஒன்றும் இல்லை, சுதந்திரமாக இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் ஏரோது அரசன் அரண்மனையில் இருக்கின்றான், ஆனால் அவனிடம் நேர்மை இல்லை, உண்மை இல்லை, அதனுடைய வெளிப்பாடு பயந்துக்கிட்டே இருக்கிறான். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருப்பது ஏரோது அரசனுக்கு பயத்தை கொடுக்குது. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் திருமுழுக்கு யோவானை அவன் பாதுகாத்து வந்துடுச்சு. ஆனால் தான் கொடுத்த வாக்கை திருப்பி பெற முடியாததுனால, பல பேர் மத்தியில் கொடுத்தனால அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டுமே தவிர அதனால் வேறு வழி இல்லாத என்பதனால வாக்கை நிறைவேற்ற வேண்டியதாயிற்று. ஆனால் அப்போ கூட அவனுடைய மனசு உறுத்திக்கிட்டே, ஏன்னா காரணம் அவன் நீதிக்கு எதிராக, உண்மைக்கு எதிராக, நேர்மைக்கு எதிராக அவன் சாட்சி பகிர்ந்ததனால் அவருடைய மனசு குத்திக்கிட்டே இருந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு கோட்பாடுகள், ஒன்று உண்மைக்கு சாட்சி பகிர்வது, இரண்டாவது நேர்மையான வாழ்க்கை வாழ்வது. சிந்தித்து பார்ப்போம். இன்றைய தினத்திலே இந்த இரண்டு கருத்துக்களை, இரண்டு கோட்பாடுகளை இப்படி திருமுழுக்கு யோவான் நம்முடைய சிந்தனைக்கு வைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறோமா, கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறோமா? நம்ம மனுஷங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளுக்கு நாம் உண்மையாக இருக்கின்றோமா? எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் கடவுளுக்கு நாம் உண்மையாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, எல்லா நேரத்திலும் நேர்மையோடு இருக்கணும். செய்கின்ற எல்லா செயலிலும் நாம் நேர்மையோடு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நேர்மையும் உண்மையும் எப்பொழுது நம்மளுடைய வாழ்வில் ஒன்றுபட கலக்கின்றதோ அப்பொழுது நாமும் திருமுழுக்கு யோவானைப் போல கடவுளுக்கு சாட்சிய வாழ, கடவுளோடு ஒன்றிணைந்து வாழ கடவுள் நம்மை அவருடைய கருவியாக பயன்படுத்துவார். சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்கின்றோம்? உண்மையோடு, நீதியோடு, உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்கின்றோமா? அல்லது நம்முடைய மனம் போன போக்கில் ஏரோது அரசனை போல பயந்துக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? சிந்தித்து பார்ப்போம். எங்கெல்லாம் அநியாயங்களும் அக்கிரங்களும் நடக்கின்றதோ அங்கெல்லாம் நம்முடைய குரல் ஓங்குவதற்கு ஆண்டவருடைய ஆற்றலையும் வல்லமையும் வேண்டுவோம். ஆண்டவரே, எனக்கு பேசுவதற்கான, துணிவோடு பேசுவதற்கான அந்த ஆற்றலை கொடுங்க, துணிவோடு இருப்பதற்கான அந்த வல்லமையை கொடுங்க, நேர்மையோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த வல்லமையை கொடுங்க என்று இந்த நாளிலே ஜெபிப்போம். கண்டிப்பாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இளைய பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை, நினைத்து நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. என் இதய பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்தே நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரலாக போதித்து இரத்தம் சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட்டார். அவர் போதித்தவாறும் பாதைகளை செம்மைப்படுத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தேன். அவரது பிறப்பு பெருவிழாவை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டு காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து நாங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். இந்த இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கழகமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூதர்களுக்கும் வழிந்தீரேன். உங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற அன்பு தெய்வம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா.
நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள், நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய், நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையில் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், அவற்றெல்லாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். யோவான் பதிலுரையாக கூறினார், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள் மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்தும் உட்பொருளை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுவதை கண்டு மிகவும் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. புனித திருமுழுக்கு யோவானை போல உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சி பகர்கின்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையை பண்பாடுவோம், என்னாலுமே அன்னை புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்ல அன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தாய். இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தாய். இன்றும் அறை புகழ் உன் வழி இறையுளம் அறிந்திட குறையின்றி காத்திடுவாய். நாதத்தின் இனிமையை பண்பாடுவோம், என்னாலுமே அன்னை புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்ல அன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க, அருளால் நிறைந்த அன்னையே நீ வாழ்க.